நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்மளுக்கு பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஹெர்பலை பற்றி தான் பார்க்க வந்துட்ருக்கோம். இந்த ஹெர்பலில் அப்படி என்ன இம்பார்ட்டன்ட் இருக்குது, இது எப்படி வேர்ல்டு வைடில் ஃபேமஸ் ஆகுது, எல்லாரும் இதை ஏன் இந்த ஆண்மை குறைவு, தாம்பத்தியத்தில் நாட்டம் இல்லை, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு எப்படி இந்த ஹெர்பல் சிறப்பான ஒரு தீர்வாக இருக்குது, அது எவ்வாறு இந்த இதில் ஒரு முக்கிய இடத்தை வைக்குது அப்படிங்கிறதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகக்கூடிய ஒரு ப்ராடக்ட் வேறு ஒன்றும் இல்லைங்க, பூனைக்காளி விதை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராடக்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த பூனைக்காளி விதை வெல்வெட் பீன் ங்கிற பேரில் ஆங்கிலத்தில் அழைக்கப்படுது. பொட்டானிக்கல் நேமில் முக்குனா ப்ரூரியான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேர்லேயும் இது அழைக்கப்படுது. அதே நேரத்தில் பூனைக்காளி விதை அல்லது சமஸ்கிருதத்தில் கபிஸ் கச்சு அப்படிங்கிற பேர்லேயும் அழைக்கப்படுது. கபிஸ் இதை வச்சு நிறைய பேர் இன்றைக்கி மாடர்ன் மெடிசனில் ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? நவீன மருத்துவத்தில் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்ட ஹெர்பலில் ஒரு முக்கிய இடத்தை வைக்குதுன்னு கேட்டிங்கன்னா இது ஏன்னு கேட்டிங்கன்னா, இது ஆண்மை குறைவுக்கு மட்டும் இது செயல்பட போகிறது இல்லைங்க. மாறாக அல்சைமர் வியாதி, நரம்பு தளர்ச்சி, படபடப்பாக இருக்கிறது, கை காலில் நடுக்க முடிய சிவரிங் ஆகிட்டே இருக்கும், மறதி நோய்கள், இவற்றிற்கு எல்லாமே ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட்டாக, ஏன்னா அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. ஆமாம், ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட்டாக நல்லா ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஹெர்பலாக இது இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. நிறைய பேர் மேலை நாடுகள்லேயும் இதை ஆராய்ச்சி பண்ணி பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா என்னான்னு கேட்டிங்கன்னா, வழக்கம் போல் அவன் அதிலிருந்து ஒரு இன்க்ரீடியன்ஸை எடுத்துக்கிடுவான். ஆமாம், இன்க்ரீடியன்ஸை எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு பேரை வைப்பான். அவங்க அப்பன் பாட்டன் பேரை வெளிநாட்டுக்காரன் பேரை வைப்பான், அல்லது ஏதாவது ஒரு நாட்டோட பேரை வச்சுக்கிட்டு பேட்டன் ரைட்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவான், நம்ம இங்கே பூனைக்காளி விதையை நாங்கள் தான் கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வந்துடும். ஆமாம், இதுதான் இன்றைக்கி காலங்காலமாக மஞ்சள், வேம்பு இதுகள்லாம் நடந்துகிட்ருக்கு. சரி, நம்ம அந்த பாலிடிக்ஸுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். நம்ம இது என்ன டாபிக்ஸு, ஆண்மை குறைவு, நரம்பு தளர்ச்சி, வீரியம் இல்லாமல் இருக்கிறது, இந்த டாப்பிக்கு தான் நம்ம பார்க்குறதுனால இதில் கான்சன்ட்ரேட் பண்ணி கொண்டு வருவோம். லோயஸ்ட் லிபிடோ, ஆண்மை உணர்வே இல்லாமல் இருக்கிறது, தாம்பத்தியத்தில் பார்க்கும்போது எரிச்சலாக இருக்கிறது. ஆமாம், உடலுறவுனாலே ஒரு சலிப்புத்தன்மை, இதெல்லாம் இருந்தால் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆண்குறியில் பிளட் சர்க்குலேஷன் கம்மியாக இருக்கிறது, இதெல்லாம் மாடர்ன் மெடிசனில் பிளட், அதாவது பேப்பர் ப்ரெசன்டேஷனில் சொல்லப்பட்டது. நான் சொன்னது எல்லாமே ஆதாரபூர்வமான பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுதுங்கிறத மேலை நாட்டு அறிஞர்கள் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணதன் மூலமாக அதை பற்றி வெளிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமாம், அதே நேரத்தில் முதல்ல சொன்னது லோயஸ்ட் லிபிடோ, பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணுது. அதே நேரத்தில் இதனுடைய ப்ரோட்டீன் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆண் தன்மையை இன்னும் ஆண் செல்கள் விந்தணு செல்களை இன்னும் மொட்டிலிட்டி அதிகப்படுத்தி பவரை இது பண்ணி கொடுக்க வைக்குது. அந்த அளவுக்கு இது ஒரு சிறப்பாக செய்யுது அப்படிங்கிறத இதில் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் பார்க்கும் பொழுது இதில் பெண்களும் இதை எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன்லையும் சொல்லியிருக்காங்க. ஓவுலேஷனை அதிகப்படுத்துது, அதாவது அந்த கரு முட்டையிடக்கூடிய சைக்கிள் இருக்கு இல்லையா, அதுக்கும் இந்த பொருள் பூனைக்காளி விதை இது பயன்படுது அப்படிங்கிற மாதிரியான சொல்லி வந்துட்டுருக்காங்க. அதே நேரத்தில் இன்றைக்கி மாடர்ன் இதில் மெடிசனில் பார்க்கும் பொழுது நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், தூக்கமின்மை, ஸ்ட்ரெஸ், மன உளைச்சல்கள், ஆமாம் மன உளைச்சல்கள், மன அழுத்தங்கள், சரிங்களா? அதே நேரத்தில் பார்க்கும் பொழுது இது மன அழுத்தம் பார்க்கும்போது படபடப்பு, அதிகப்படியான கோபப்படுதல், அதே நேரத்தில் அல்சைமர், இது மறதி போதல், ஞாபக மறதி அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு தீர்வை கொடுக்குன்னு சொல்லிட்டு மாடர்ன் மெடிசன்லேயும் சொல்லி கொண்டு வருகிறார்கள். சரி, இதை எப்படி சார் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டோம்னா, இது தனி மொழியாகவும் பயன்படுத்தலாம். சூரணமாக எடுத்து இதை என்னன்னு கேட்டிங்கன்னா, முறையாக எடுத்து சுத்திகரிக்க வேண்டும். அப்படின்னா தான் இதை நீங்கள் பயன்படுத்த முடியும். எடுத்த உடனே அரைச்சி பவுடராக்கி இது பண்ணோம்னு கேட்டிங்கன்னா வயிற்றுக்கு போக்கு ஒவ்வாமை ஏற்பட்டுவிடும். இதை நான் சொல்லலை, மாடர்ன் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணான்ல அவனே அதை சொல்லியிருக்கான் அதில். சரிங்களா? ஸ்டொமக் அப்சன்ஸு வரும். ஏன்னா அவனுக்கு இதை பியூரிஃபிகேஷன்னாலே என்னங்கிறது தெரியாது. எடுத்தோன்னே அந்த சூரணத்தை அரைச்சி எலிக்கு கொடுத்துருப்பான், எலிக்கு பேதி ஆகிருக்கும் அல்லது பூனைக்கு பேதி ஆகிருக்கும்.
அதனால பேப்பரில் அதை பற்றி எழுதியிருப்பான். ஏன்னா அவன் 100 இதுக்கு கொடுப்பான், 75 பேருக்கு பேதியாக இருக்குங்கிறத ரெக்கார்ட் பண்ணுவான். அதைத்தான் நம்மள்கிட்ட சொல்லுவான். ஆமாம், அது வந்து தவறான ஒரு இது. சரிங்களா? ஆமாம், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஜீன் இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு இதில் படைக்கப்பட்டதில் வந்து தனிப்பட்டது. சரிங்களா? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது வித்தியாசப்படும். சரிங்களா? அந்த மாதிரி இதை வந்து நம்ம சித்த மருத்துவத்தில், இந்திய மருத்துவத்தில் சொன்னது மாதிரி பியூரிஃபிகேஷன் பண்ணணும். பியூரிஃபிகேஷன் எப்படி பண்ணுவதுன்னு கேட்டிங்கன்னா, பிட்டு அவியல் மூலமாக வந்து பாலில் வேக வச்சு அவிச்சு நிழலில் உலர்த்தி நாள் வெயிலில் உலர்த்துங்க. அப்போ தான் கொஞ்சம் மாய்ச்சர் போகும். ஏன்னு கேட்டிங்கன்னா, சில நேரம் வந்து மோல்டு ஃபார்ம் ஆகும், ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகி மோல்டு ஆக ஆரம்பிச்சிடும். அதில் வந்து டாக்ஸின்ஸ் வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். சரிங்களா? அதனால் வந்து கொஞ்சம் வெயிலில் காய வச்சு நல்லா காஞ்ச பிறகு நிழல் காய்ச்சலாக காய வைங்க. காய வைத்த பிறகு பவுட்ரு பண்ணுங்கள். பவுட்ரு பண்ண பிறகு அவங்க வந்து அந்த காலத்தில் வஸ்திர காயம் பண்ண சொன்னாங்க. வஸ்திர காயம் பண்ணும்போது அந்த நுனியில் அளவு போல் அது வந்து துணியில் வந்து வெறும் மைக்ரான் அளவு போல் பவுட்ரு வந்து வரும்போது ஈஸியாக பிளட்டில் அப்சர்வ் ஆகி வேகமாக செயல்பட ஆரம்பிக்கும். இன்றைக்கி வந்து நம்ம வந்து நல்ல மெஸ்ஸு உள்ள இது 80 மெஸ்ஸு, 100 மெஸ்ஸு, அந்த மாதிரியான 120 மெஸ்ஸுலாம் கெப்பாசிட்டிலாம் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நல்ல சல்லடையை போட்டு நல்லா சலிச்சுக்கிறங்க. அந்த மாதிரி பயன்படுத்தி ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து வைத்து கொள்ளவும். சரிங்களா? இதை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, காலை, மதியம், இரவு 3 நேரமும் ஓரளவு 1 கிராமுக்கு குறைவாகவே எடுத்து பாலில், பசும்பாலில் கலந்து நீங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம். அதே நேரத்தில் வந்து பார்க்கும் பொழுது பசும்பாலில் இல்லைனாலும் சும்மா வாட்டரில், லியூக் வார்ம் வாட்டர் கூட நீங்கள் வந்து கலந்து எடுத்துக்கொள்ளலாம். மற்ற ப்ராடக்ட்டுகளையும் சேர்த்து நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். அஸ்வகந்தா பயன்படுத்துகிறீங்கன்னா இதையும் சேர்த்து பயன்படுத்தி கொள்ளலாம். அதே நேரத்தில் வந்து அது லேகியத்தை நீங்கள் வாங்கி பயன்படுத்துகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, பூனைக்காளி சூர்ணம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பயன்படுத்தி கொள்ளலாம். இது முதியவர்களாக இருந்து இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இது பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து தனியாக வந்து பாலில் கலந்து கொஞ்சம் இதை வந்து சாப்பிட்டு கொள்ளலாம். அல்லது அஸ்வகந்த அரிஷ்டத்தோடு கலந்து மிக்ஸ் பண்ணி இதை வந்து சாப்பிட்டு கொள்ளலாம். அந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி அவங்களுக்கு பழைய நிலைமைக்கு வந்துடுவாங்க. அதே நேரத்தில் வந்து இந்த ஆண்மை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நான் சொன்ன மாதிரியான பக்குவத்தில் வந்து எடுத்துக்கொள்ளும் பொழுது இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான வீரியமும் ஆற்றலும் ஆண்குறிக்கு இரத்த ஓட்டம் பாயும் பொழுது எழுச்சித்தன்மையை அதிகரிக்க வைத்து அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தாம்பத்தியத்தில் வந்து நாட்டம் கொடுக்க வைக்கும். சரிங்களா? இவைகள் எல்லாமே வந்து தனிப்பட்ட ஒரு அறிவுறுத்தலுக்கு தான், உங்களுக்கு தான், அது இன்ஃபர்மேஷனுக்காகத்தான். நீங்களாகவே எந்த மருந்தும் சுய மருத்துவம் வந்து செய்து கொள்ளக்கூடாது. இந்த மாதிரியான ப்ராடக்ட்டுகள்லாம் இருக்குது, இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது, நோயாளிகள் நம்ம வீட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்குங்கிறத நீங்கள் வந்து யார் டிசைட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, தகுந்த அரசு பதிவு பெற்ற ஆயுர்வேத சித்த மருத்துவர்களில் நீங்கள் தான் கலந்து அவங்களுடைய பரிந்துரையின் பேரில் இதை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அவங்க வந்து உங்களுக்கு நோய் நாடி, நோய் முதல் நாடி மாதிரி உங்களுடைய உடம்பு தன்மை என்ன, எந்த வகையான உடம்பு, வாத உடம்பா, பித்த உடம்பா, கஃப உடம்பா, ஆயுர்வேத டாக்டர்னால் பிரகிருதியை தீர்மானிப்பார். 7 வகையான பிரகிருதியில் எந்த வகையான பிரகிருதி உங்களுடையது, அப்போ அதுக்கு என்ன வகையான அனுமானம் கொடுக்கலாம், எந்த நேரத்தில் கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத. வேறு ஒன்றும் இல்லைங்க, அந்த நம்ம சித்தர்கள் வந்து ரிஷிகள் சொன்னது வந்து இன்றைக்கு உள்ள தலைமுறைக்கு எளிமைப்படுத்திட்டு போயிட்டாங்க. அதாவது இந்த ஸ்பானருக்கு, இந்த நட்டுக்கு இந்த ஸ்பானரை போடு, இந்த போல்ட்டுக்கு இதை கழட்டுக்கு ஈஸியாக எடு அப்படிங்கிற மாதிரி இதை வந்து பேசிக்காகவே இது பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதனால் கவலை இல்லை. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஒழுங்கான அரசு பதிவு பெற்ற ஆயுர்வேத, முறையாக படித்த ஆயுர்வேத சித்த மருத்துவர்கள்ட்ட நீங்கள் அணுகி நீங்கள் வந்து இதுக்கான பரிந்துரையை பெற்றுக்கொள்ளலாம். அதே நேரத்தில் தனியாருக்கு போவதற்கு உங்களுக்கு சிரமமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அரசாங்கத்தில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இதுக்கான விங்ஸ் இருக்குது, ஆயுர்வேத சித்த மருத்துவ பிரிவுகள் இருக்குது. அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு இலவச ஆலோசனையும் கொடுத்துருவாங்க, இலவச மருந்தும் கொடுத்துருவாங்க. உங்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் போயிடும், செலவும் மிச்சமாயிடும். சரிங்களா? இதை நீங்கள் பயன்படுத்தி கொடுங்கள், அதைத்தான் நம்ம சொல்கிறோம். ஏன் போட்டுட்டு உடம்பை கெடுக்கக்கூடிய சில இதுகள்லாம் நீங்கள் போய் பண்ணிக்கிட்டு சுய மருத்துவங்கிற பேரில் அதெல்லாம் செஞ்சுக்கிறக்கூடாது. இந்த மாதிரி மட்டும் நீங்கள் இது பண்ணிக்கிறீங்க. வழக்கம் போல் நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிட்டு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். அதே நேரம் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.